வணக்கம். நம்ம TNPSC குரூப் அண்ட் மெயின்ஸ் பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பாலிட்டியில் இந்தியாவோட ஃபாரின் பாலிசிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கரெக்ட். ஸோ எல்லாம் மெயின்ஸில் எழுதும்போது உங்களுக்கு ஒரே கொஷனை கேட்கும் போது நீங்கள் ஒரு பாலிசி மட்டும் எழுத போகிறதில்ல. ஒரு 7-8 பாலிசி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் எழுதுங்க. பேசிக் இயரு, அவங்க எப்போ கொண்டு வந்தாங்க, என்ன ஆப்ஜெக்டிவ், இதெல்லாம் நீங்கள் அங்கே ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம குஜரால் டாக்டரைன் பார்த்தோம். நம்ம இந்த கிளாஸில் நியூக்ளியர் டாக்டரைன் ஆஃப் இந்தியா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நியூக்ளியர் டாக்டரைன் ஆஃப் இந்தியாவில் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். டிஸ்ஆர்மமெண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாலிசி, நான் ப்ராலிஃபரேஷன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாலிசி, காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாலிசி. இதிலெல்லாம் இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னன்றதை நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் டாக்டரைன் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, பில்டிங் அண்ட் மெயின்டைனிங் அ credible minimum deterrent. ஸோ credible minimum deterrent அப்படின்னு என்னென்னா, உங்களை யாரா இப்போ அட்டாக் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ணல, நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, ஆனால் வந்து உங்கள் மேலே அவங்க சும்மா நோண்டிகிட்டே இருந்து உங்களை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா, உங்ககிட்ட அவங்கள உங்களை டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு, அட்லீஸ்ட் அவங்கள வந்து ரிப்பெல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமமான ஒரு நியூக்ளியர் பவர் உங்களுக்கு வேணும். கரெக்ட். ஸோ அவங்க பாட்டுட்டு இப்போ அந்த 1945 நடந்த மாதிரி ஜப்பானில் 2 இடத்துல குண்டு போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு சிட்டியே அழிஞ்சது பார்த்தோம். அங்கே வந்து எத்தனை இயர்ஸ்க்கு அப்புறம் கூட அவங்களுக்கு நார்மல்ஸியே வரல. அவங்களுக்கு அங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த ரேடியோ ஆக்டிவ் வெப்பன்ஸோட லீத்தல் எஃபெக்ட்ஸ் எப்படி ஜெனரேஷன்ஸ் அக்ராஸ் ஜெனரேஷன்ஸ் வந்துட்டுருக்குன்னு பார்த்தேங்க. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி அவங்க உங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அவங்கள சும்மா விடுவீங்க? நீங்கள் பண்ண மாட்டீங்க. கரெக்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீ ஏன் என்னோடதை பண்ண, ஸோ நானும் உனக்கு எதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த கல்வான் வேலி ஸ்ட்ரைக்லாம் நம்ம பார்த்தோம். புல்வாமா ரிட்டாலியேஷன்லாம் நம்ம பார்த்தோம் இல்லை, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். ஸோ நீங்கள் எங்களை பண்ணீங்கன்னா நாங்களும் உங்களை பண்ணுவோம், நீங்கள் எங்களை டிஸ்டர்ப் பண்ணலைன்னா நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஸோ இதுதான் நம்ம பாலிசி. அண்ட் credible minimum deterrentனா அதுதான் இவங்க சொல்கிறது. ஓகே. ஸோ நீங்கள் எங்களை அட்டாக் பண்ண வந்தீங்கன்னா உங்களை ரிப்பெல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மினிமமான ஒரு பேஸ் தேவை. அதை வந்து நாங்கள் பில்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை தாண்டி நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ரொம்ப அதிகமாக எங்ககிட்ட பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தெரியும்ல, இப்போ ரீசெண்டாக எவ்ரி இயர் டீட்டெயில்ஸ் வரும். கரெக்ட். ஸோ லிஸ்ட் வரும் யாரெல்லாம் வந்து அதிகமான மிலிட்ரி அம்யூனிஷன் ஸ்பெண்டிங்கில் இருக்கும். ஆப்வியஸ்லி யூஎஸ், சைனா இவங்க தான் நம்பர் 1, 2ல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் இந்தியாலாம் வந்து லீடிங் பொசிஷனில் இருக்குது, ரஷ்யா கூட இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ஸில் இருக்கும்போது நமக்கு தெரியணும் நம்ம எல்லாமே வந்து வச்சுக்கிறதே வந்து இப்போ ரிட்டாலியேஷனுக்காக தான். ஓகே. அண்ட் செகண்ட் போஸ்டர் என்ன, ஆஃப் நோ ஃபர்ஸ்ட் யூஸ். இதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், நான் என்கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது, நான் வந்து வச்சுருக்கேன், பட் நான் வந்து யார் மேலேயும் போய் போர் தொடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே போய் நியூக்ளியர் வெப்பன்ஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இந்தியா பொதுவாக நம்மளே கடைசியாக பார்த்துருக்கோம், லாஸ்ட் 10,000 இயர்ஸாக இந்தியா டிட் நாட் வேஜ் அ வார் அகேன்ஸ்ட் எனிபடி. ஸோ நம்மளா போய் நான் உன்னை அழிக்க போகிறேன், இது பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம எந்த நாள் மேலேயும் நம்ம பண்ணதே கிடையாது. நம்ம மேலே தான் நிறைய பேர் அட்டாக் பண்ணியிருக்காங்க, நம்மளை பண்ணதே கிடையாது. கரெக்ட். ஸோ அதே தான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ்க்குன்னு சொல்கிறாங்க. நோ ஃபர்ஸ்ட் யூஸ். ஸோ விச் மீன்ஸ் நான் வந்து நோ யூஸ் கிடையாது. ஓகே. நான் யூஸே பண்ண மாட்டேன் நான் சொல்லலை, ஃபஸ்ட்டாக நான் யூஸ் பண்ண மாட்டேன், பட் நீ யூஸ் பண்ணனா நான் திருப்பி யூஸ் பண்ணுவேன். இதுதான் அதோட சிம்பிள் பாலிசி. ஓகே. ஸோ போஸ்டர் ஆஃப் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நியூக்ளியர் வெப்பன்ஸ் வில் பி யூஸ்ட் ஓன்லி ஃபார் ரிட்டாலியேஷன் அகேன்ஸ்ட் a nuclear attack on an Indian territory or Indian forces anywhere in the world. ஸோ இந்தியன் டெரிட்டரி மட்டும் இல்லை, என் ஃபோர்ஸ் மேலே நீங்கள் எங்கன்னா அவங்க எங்கன்னா இருக்காங்க, அவங்கள நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக நீங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நானும் அவங்க மேலே நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவேன். இதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே. And nuclear retaliation to a first strike will be massive and designed to inflict unacceptable damage. கிளியரான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வார்னிங் அவன் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மாட்டேன், பட் நான் ரிட்டாலியேஷன் பண்ணேன்னா நீ தாங்கவே மாட்டேன். இட் வில் பி மேசிவ் அண்ட் அன்அக்செப்டபிள் டேமேஜ். நீ கொஞ்சம் தான் நீ என்னை அட்டாக் பண்ணியிருப்பேன், பட் நீ என்னை அட்டாக் பண்ணிட்ட. கரெக்ட். ஸோ நானும் திருப்பி கொஞ்சமாக தான் அட்டாக் பண்ணுவேன் நீ நினைக்காத, நான் வந்து பயங்கரமாக பெரிய ஸ்கேலில் கூட அட்டாக் பண்ணுவேன் அண்ட் அன்அக்செப்டபிள் டேமேஜ் கூட நான் பண்ணுவேன். ஸோ விச் மீன்ஸ் நீ என்கிட்ட வராத. ஸோ இதிலே இந்தியாவோட ஸ்டாண்ட் எவ்வளோ அழகாக கிளியராக கொடுத்துருக்காங்கன்றது தெரியுது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட் வர மாட்டோம், நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்களை விட மாட்டோம். இதுதான் அவங்களோட நியூக்ளியர் பாலிசி. ஓகே. அண்ட் நியூக்ளியர் ரிட்டாலியேட்டரி அட்டாக்ஸ் கேன் ஓன்லி பி ஆத்தரைஸ்ட் பை த சிவிலியன் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் த்ரூ த நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி. இது நமக்கு தெரியும்ல, பிரசிடென்ட் இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டர், இவங்களோட இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினிஸ்டர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் தான் இருக்க போகிறாங்க. ஸோ நியூக்ளியர் அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஹெட்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க அதை பண்ண மாட்டாங்க, சிவிலியன் ஹெட் இவங்க தான் அதை பண்ணுவாங்க. பிகாஸ்
military people, they know la, they have seen blood anywhere everywhere. ஸோ அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் சிவிலியன் ஹெட் வந்து they don't see blood on a daily basis, correct? ஸோ அவங்களுக்கு வந்து அது அவ்வளோ இதுவாக இருக்குது. ஸோ இவங்க இன்னும் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு டிப்ளமசி, ரிலேஷன்ஸ், ஜியோ பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் யோசிச்சு தான் வந்து ஒரு முடிவெடுப்பாங்க. மிலிட்ரிக்கு அப்படி இல்லை, நீ என் ஆளை கொண்டுட்டு நான் உன்னை எப்படி விடுவேப்பார், அப்படி தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த பவர் அங்கேருந்து கொடுத்துட்டு இவங்க கிட்ட அதை கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் நான் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அகேன்ஸ்ட் நான் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான பாலிசிங்க. நான் வந்து உங்களை அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் என்னை அட்டாக் பண்ணீங்கன்னா நான் உங்களை அட்டாக் பண்ணுவேன். பட் நீங்கள் வந்து என்னை சும்மா வந்து வெறும் ஆர்ம்ஸ் வச்சு தான் அட்டாக் பண்ணீங்கன்னா நானும் ஆர்ம்ஸ் வச்சு தான் பண்ணுவேன். நீங்கள் எனக்கு நியூக்ளியர் யூஸ் பண்ணால் தான் நான் நியூக்ளியர் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து ஆர்ம்ஸ் வச்சு அட்டாக் பண்ணிட்டீங்க, என்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குன்றதுனால நான் ஃபஸ்ட்டே உங்கள் மேலே அந்த நியூக்ளியர் பாம்பு நான் போட மாட்டேன். உங்ககிட்ட அந்த வெப்பன்ஸ் இல்லை, நியூக்ளியர் வெப்பன்ஸே இல்லைன்னா நான் உங்கள் மேலே அது பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் என்னை எப்படி அட்டாக் பண்ணுறீங்களோ நான் அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் என்னை நியூக்ளியர் வச்சு அட்டாக் பண்ணிங்கன்னா நான் அதுதான் பண்ணுவேன். ஸோ இதுதான் நம்மளோட கோல். ஸோ நியூக்ளியர் இல்லாத ஸ்டேட்ஸ் கிட்ட நம்ம பண்ண மாட்டோம், நியூக்ளியர் இருக்கிற ஸ்டேட்ஸ் கிட்டேயும் நம்ம பண்ண மாட்டோம். பட் நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா நான் திருப்பி பண்ணுவோம். அவ்வளோதான் நம்மளோட பாயிண்ட். ஓகே. So next point பார்க்கலாம். In the event of a major attack against India or Indian forces anywhere by biological or chemical weapons, India will retain the option of retaining with நியூக்ளியர் வெப்பன்ஸ். பட் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து பேசிக்கான ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் தான் சொன்னேன். பட் நீங்கள் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க, நான் வந்து நீ என்ன சொல்கிற, இந்த டுப்புன்னு சொல்கிறத பற்றி பேசுகிறேன். பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு சின்ன பயாலஜிக்கல் வெப்பன், ஓகே, ஒரு சின்ன ஒரு கெமிக்கல் வெப்பன், ஓகே, விச் மீன்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லை, இப்போ இந்த கோவிட் மாதிரி ஒரு எனி டிசீஸ் தே கேன் ஸ்ப்ரெட் இல்லை. நம்மக்கிட்ட நிறைய டெக்னாலஜி இருக்குது, நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய சத்தம் வந்து அப்படி தான் ஒரு அட்டாக் இருக்கணும்னு இல்லை, சைலண்ட்டாக வந்து அந்த பாதி மக்கள் அதை இராடிகேட் பண்ணால் அது கூட ஒரு அட்டாக் தானே. ஓகே. பட் நீ அந்த மாதிரி பண்ணி நான் அதை கண்டுபிடிச்சேன்னா அப்போ டைமில் நான் நியூக்ளியர் அட்டாக் பண்ணுவேன். ஓகே. அப்போ என்கிட்ட பயாலஜிக்கல் வெப்பன் இருக்காதுல்ல, அப்போ நான் அதை என்ன பண்ண முடியும், நான் ஒன்று வச்சு சுட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த டைமில் நான் நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலான கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ண நான் பண்ண மாட்டேன். பட் நீ பயாலஜிக்கல் அண்ட் கெமிக்கல் வெப்பன் வச்சு ரொம்ப ரிட்டாலியேட்ரி ரொம்ப ஒரு ஒஃபென்சிவ் அட்டாக் நீ பண்ணிங்கன்னா நான் ரிட்டாலியேட் பண்ணுறதுக்காக நான் நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம நியூக்ளியர் பாலிசி. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, அ கண்டினியூன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல்ஸ் ஆன் எக்ஸ்போர்ட் ஆஃப் nuclear and missile related materials and technologies, participation in fissile material cut-off treaty negotiations and continued observance of the moratorium on nuclear tests. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இது எல்லாத்துலேயுமே கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகே. ஸோ என்ன கண்ட்ரோல் பண்ணுறோம், நீங்கள் வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. இந்த ஃபிசைல் மெட்டீரியல்ஸ், ஃபிசைல்னால் இந்த ரேடியோ ஆக்டிவ் வெப்பன்ஸ்லாம் இருக்காங்களே, இந்த யுரேனியம், தாரியம், ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நாங்கள் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கிறதுக்கு நீங்கள் சைலண்ட்டாக அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் ரொம்பலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் we are against it. அண்ட் பார்ட்டிசிபேஷன் இன் ஃபிசைல் மெட்டீரியல் கட் ஆஃப் ட்ரீட்டி, ஸோ இந்த மாதிரி நெகோசியேஷன்ஸ் இதிலெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம பண்ணுவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே. கண்டினியூட் கமிட்மெண்ட் டு த கோல் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் ஃப்ரீ வேர்ல்ட் த்ரூ குளோபல் வெரிஃபைபிள் அண்ட் நான் டிஸ்கிரிமினேட்டரி நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் ஆப்ஜெக்டிவ். ஓகே. இது வந்து நம்ம நியூக்ளியர் வெப்பன்ஸ் வேண்டான்னு சொல்கிறோம், பட் நாங்கள் வந்து அதை வச்சுக்கிறது தப்பு இல்லை, பட் உங்ககிட்ட இருக்குன்றதுனால பொட்டுன்னு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த ரஷ்யா யுக்ரைன் வார் எத்தனை வருஷமாக போயிட்டுருக்கு, 2.5 வருஷமாக போயிட்டுருக்கா. ஸோ ஆனாலும் இது வரையும் ஏன் ஒரு நியூக்ளியர் வெப்பன் கூட இவங்க யூஸ் பண்ணல, பிகாஸ் ஆஃப் தீஸ் ட்ரீட்டிஸ். இதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட். ஓகே. நீங்கள் வந்து இவ்வளோ அம்யூனிஷன்ஸ், இவ்வளோ மிசைல்ஸ் என்ன வேணால் நீங்கள் ஃபயர் பண்ணுங்கள், பட் இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது தான் நியூக்ளியர். அதனால தான் இங்கே இத்தனை வாட்டி சொல்கிறாங்க இதை பற்றி. கரெக்ட். ஒரு வெப்பன் இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு மேலேருந்து ஒரு மிசைல்லேருந்து ஏதாவது ஒரு ஃபயர் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டேமேஜ் வந்து அந்த ஒரு இட்ஸ் தட் பாயிண்ட் ஒன்லி. கரெக்டுங்களா? அங்கே நிறைய பேரை கொன்னுடும், ஓகே ஃபைன், அது தப்பு தான், பட் அந்த இன்சிடெண்ட் அங்கேயோட முடிஞ்சிடும். பட் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அது அப்படி இல்லை. ஓகே. அது அந்த இடத்துல மற்றவங்களை காலி பண்ணுறதோடு சேர்ந்து அது ஃபார் ஜெனரேஷன்ஸ் அண்ட் ஜெனரேஷன்ஸ் அந்த நியூக்ளியர் அந்த ரேடியேஷன்ஸ் எல்லாரையுமே எஃபெக்ட் பண்ணும். கரெக்ட். ஸோ நீங்கள் இங்கே வந்து ஒரு மிசைல் வச்சு இங்கே ஒரு அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து இந்த ஏரியா பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க, அவங்க ஒரு 1000 பேர் இறந்துருப்பாங்க. ஓகே. பட் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படி இல்லை.
ஓகே. ஸோ இங்கே 1000 பேர் இல்லை, இங்கேயே 1,00,000 பேர் இறந்துருவாங்க. அந்த ரேடியேஷன்ஸ் பரவி அது அங்கேயே காற்றோட கலந்து ஒரு தண்ணியோட கலந்து அது அப்படியே இருந்து ஜெனரேஷன்ஸ் அடுத்த ஜெனரேஷன் அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் அந்த ஏரியாவே வந்து ரொம்ப பேடாக ஆகிடும். ஸோ அது அப்படியே அதனால தான் அதை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ண ரஷ்யா கிட்ட இல்லாத வெப்பன்ஸா, ஆனால் அவங்க ஏன் யூஸ் பண்ணல? இதுக்காக தான். ஓகே. இப்போ அவங்க இப்போ என்ன சொல்லிகிட்டே இருக்காங்க, அவங்க ஆல்ரெடி போன வருஷத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, நான் எப்போ வேணால் யூஸ் பண்ணுவேன், நீங்கள் என்ன ரொம்ப சீண்டாதீங்க, உடனே நீங்கள் எங்களுக்கு சரண்டர் ஆகுங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. பட் இங்கே யூஎஸோட பவர் இருக்கனால தே ஆர் நாட் டூயிங் இட். ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு தெரியணும் நியூக்ளியர் பாலிசியோட இம்பேக்ட் என்ன. பிகாஸ் இந்த பாலிசியே வந்து இந்தியாவோட ஃபாரின் பாலிசி ஆர் எனி ஃபாரின் பாலிசி ஃபார் த மேட்டர், நீங்கள் ஃபாரின் பாலிசி பற்றி எழுதிங்கன்னா நியூக்ளியர் பாலிசி பற்றி கண்டிப்பாக எழுதி ஆகணும். ஓகே. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் வேர்ல்டு பீஸ். ஒரே ஒரு பாம் அந்த ஊரே காலி. ஸோ ஒரு ஊரை நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க ஈஸியாக. இப்போ ரஷ்யா வந்து ஏன் யுக்ரைன் மேலே போடல? பிகாஸ் யுக்ரைன் மேலே போட்டால் உடனே யூஎஸ் வந்து இவங்க மேலே போடுவாங்க. ஓகே. இவங்க போட்டால் திருப்பி இவங்க சைனா வந்து இவங்க மேலே போடுவாங்க. மாற்றி மாற்றி நாடே உலகமே காலியாகிடும். ஸோ அதனால தான் அவங்க பண்ணுறது இல்லை. ஓகே. ஸோ அவங்ககிட்ட இருந்தாலும் அது பண்ணுறது இல்லை. பிகாஸ் இந்த மாதிரி பாலிசிஸ் தே ஸ்டில் ஸ்டாண்ட் குட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி. நான் சொன்னேன்ல அது சிவிலியன் ஹெட் தான் இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கவுன்சில் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்கும். ஸோ இங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் தான் இங்கே ஹெட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இட் இஸ் அ சோல் பாடி விச் கேன் ஆத்தரைஸ் த யூஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஸோ இந்த மாதிரி வாரெல்லாம் கமென்ஸ் பண்ணுறது வந்து நமக்கு தெரியும். கரெக்ட். ஸோ இப்போ இந்த மாதிரி எமர்ஜென்சி டைம் அதெல்லாம் வந்து அந்த வாரை டிக்ளேர் பண்ணுறது யார் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் பிரைம் மினிஸ்டர் அண்ட் இஸ் கவுன்சில் இவங்க தான் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டியோட பிரசிடென்ட் சேர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான் இதோட சேர். நம்ம எப்போவுமே பழக்க தோஷத்தில் பிரசிடென்ட் போட வேண்டாம், பிரைம் மினிஸ்டர் தான் இவங்க சேர். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பாலிசி பார்க்கலாம். நியூக்ளியர் டாக்டர் பார்த்துட்டோம் இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பாலிசி பார்க்கலாம் கனெக்ட் சென்ட்ரல் ஏஷியா பாலிசி ஆஃப் இந்தியா. ஸோ சென்ட்ரல் ஏஷியா இருக்காங்களே இந்த கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். ஸோ இவங்க மாதிரி 5-6 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் சென்ட்ரல் ஏஷியன். ஓகே. ஸோ இவங்க தான் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ். ஸோ ஏஷியான்றது இவ்வளோ பெருசாக வரும். இங்கேருந்து அமெரிக்கா இவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஏஷியா வந்து இந்த இவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ அவ்வளோ பெருசு இருக்கும்போது இவங்கெல்லாம் சவுத் ஏஷியா, நம்ம எல்லாருமே சவுத் ஏஷியா. இந்த சைடு இவங்களுக்கு இன்னும் நமக்கு இந்த சைடு தாண்டி போயிட்டிங்கன்னா இந்த மங்கோலியா இது யார் இந்த மலேசியா இந்த சைடு இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியான்னு சொல்கிறாங்க. இந்த சைடு இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியான்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே நிறைய எத்தனைசிட்டிலேயே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதனால தான் இவங்க ஏஷியாவே இவங்க இத்தனை பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஓகே. ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் ஒரே காண்டினென்ட் தான். அவங்க எல்லாரையுமே அவங்க அப்படி தான் சொல்ல போகிறாங்க. ஓகே. ஸோ அமெரிக்கன் காண்டினென்ட் அவங்க அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. பட் ஏஷியாவை ஏன் அவங்க இவ்வளோ இதுமாக பிரிக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே எத்தனைசிட்டிலையும் அவங்களோட ப்ராக்டிசஸ், ரிலிஜன், லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு டிஃப்ரென்சஸ் இருக்குது. கரெக்ட். சென்ட்ரல் ஏஷியன் வேறு, சவுத் ஏஷியன் வேறு, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் வேறு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பாலிசியோட இயர் என்ன 2012. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பாலிசிஸ் தான் இயர்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த பாலிசி எதுக்காக? இட்ஸ் எய்ம்ட் அட் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் எக்ஸ்பேண்டிங் ஆஃப் இந்தியாஸ் ரிலேஷன் வித் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ். ஸோ யாரெல்லாம் அந்த கண்ட்ரின்னு ஆல்ரெடி சொன்னேன். கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அண்ட் டர்க்மெனிஸ்தான். இந்த 5 பேர். ஓகே. ஸோ அப்படியே பாகிஸ்தானுக்கு மேலே இவங்க எல்லாருமே. ஓகே. ஸோ இவங்கள பற்றி மட்டும்தான் பேசணும். நம்ம ஏன் இவங்க பாகிஸ்தானை நம்ம பேசவே இல்லை, நமக்கு வேண்டாம், அவங்க கூட நம்ம கனெக்ட் பண்ணவே வேண்டாம். நமக்கு ஆல்ரெடி நம்ம ஹேவ் அ குட் ரிலேஷன்ஸ். ஸோ நம்ம அப்படியே இருக்கட்டும். நம்ம இவங்க கூடலாம் ஒரு நல்ல ரிலேஷன்ஸ் வச்சுக்கணும்னு தான் நம்ம இவங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். ஓகே. ஸோ இந்தியாவோட கனெக்ட் சென்ட்ரல் ஏஷியா பாலிசி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்னென்னலாம் பேசிக்காக சொல்கிறாங்க. ஸோ முன்னாடி மாதிரி நம்ம ஒன்லி நியூக்ளியர் அதை பற்றி இங்கே பேசலை. கரெக்ட். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே எல்லா பற்றியும் நம்ம பேசுகிறோம். பொலிட்டிக்கல் செக்யூரிட்டி பற்றி பேசுகிறோம், எக்கனாமிக் செக்யூரிட்டி, கல்ச்சுரல் கனெக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பேசுகிறோம். ஓகே. ஸோ பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், கல்ச்சர் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இது எல்லா பற்றியும் பேசுகிறது தான் இந்த கனெக்ட் சென்ட்ரல் ஏஷியா பாலிசி. ஓகே. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, இதை எப்படி இவங்க இதை மெயின்டைன் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு பாலிசின்னு ஒன்று போடுறது வெரி ஈஸி. ஓகே. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ 1 minute திங். ஸோ இங்கே பாருங்கள், நான் இது பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், அது சொல்லிட்டு போயிடலாம். பட் அடுத்த எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் ஆட்சி மாறிடலாம், திருப்பி இன்னொரு ஆட்சி வரும், அவங்களுக்கு வேறு பாலிசி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ண போகுதுன்னா உங்களோட ஸ்டாண்ட் ஆஸ் அ குளோபல் பர்சன். ஓகே. ஸோ இந்தியாவோட ஸ்டாண்ட் உள்ளே இங்கே எத்தனை பார்ட்டிஸ் மாறினாலும் ஆன் அ குளோபல் ஃப்ரண்ட் அவங்க பாலிசிஸ் அப்படியே தான் இருக்கணும்.
ஓகே. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து இவங்க கூடலாம் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கன்னா, அடுத்த கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணணும்? அது நல்லதா இருந்துச்சுன்னா, அத அப்படியே மெயின்டெயின் பண்ணணும். இல்ல, இல்ல எங்க ஆட்சி மாறிடுச்சு. இனிமேட்டு நான் உன்கிட்டலாம் பேச மாட்டேன். உனக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். அப்படி சொல்லிட்டீங்கன்னா, உங்க மேல இருக்க கிரெடிபிலிட்டி போயிடும். கரெக்ட். ஸோ அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த குளோபல் பாலிசி ஷுட் நாட் பி அஃபெக்டட் பை இன்டர்னல் பாலிடிக்ஸ். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த கனெக்ட் சென்ட்ரல் ஏஷியா மூலமாக நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க? ஹை லெவல் விசிட்ஸ் நீங்கள் வச்சுக்க போகிறீங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல. ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ஹி ஹாஸ் அ குட் ரிலேஷன்ஸ் வித் மோஸ்ட் ஆஃப் அ நெய்பர்ஸ். கரெக்ட். அண்ட் நிறைய இப்போ கூட ரஷ்யா போயிட்டு வந்தார் ரீசென்ட்லி. ஸோ அந்த மாதிரி எல்லா இமீடியட் நெய்பர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ஹவு டு யூ கீப் இன் டச்னா யூ லிட்ரலி கீப் இன் டச். அதுதான் இங்கே ஃபாரின் பாலிசியோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து சும்மா பேசிட்டே இல்லாட்டி வந்து நாங்கள்லாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் 10 வருஷத்துக்கு நீங்கள் அவங்கள மீட்டும் பண்ணாமல் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு கோ அண்ட் மீட் ஹிம். ஸோ என்னென்ன பாலிசிஸ் இருக்குது, டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, ஜஸ்ட் அ விசிட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது யூ மெயின்டைன் ரிலேஷன்ஸ் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேஷன் உங்களுக்கு உருவாகும். ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சும்மா போய் இங்கே ஹாய் ஹலோ சொல்ல மாட்டீங்க. கரெக்ட். யூ டாக் about relations, policies or some sanctions. இது எதுனா பற்றி நீங்கள் பேசுவீங்க. அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பேசுவீங்க. ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ், எக்கனாமிக், செக்யூரிட்டி இதெல்லாம் பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் அடிக்கடி பண்ணும்போது இட் வில் ஸ்ட்ரென்தன் யூர் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நம்ம நிறைய மிலிட்ரி எக்ஸசைசஸ் பார்த்துருக்கோம். கரெக்ட். நம்ம பண்ணாத எக்ஸசைசஸே இல்லை. நேவியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏராக இருக்கட்டும், லேண்ட் எக்ஸசைசஸ் வித் ஆல் ஆஃப் அ நெய்பர்ஸ். நம்ம ப்ரிலிம்ஸ்க்காக எத்தனை எக்ஸசைசஸ் நம்ம படிச்சிருப்போம். கரெக்ட். ஸோ அது எல்லாமே எதுனால இதுதான். ஓகே. ஸோ இது பேர் தான் ரிலேஷன்ஸ்னால் சும்மா வந்து போய் விசிட் அதுக்கு மட்டும் கிடையாது. யூ புட் இட் இன் ஆக்ஷன். அவங்களுக்காக எதனா எய்ட் பண்ணணும்னா எய்ட். இந்த மாதிரி மிலிட்ரி எக்ஸசைஸ். நீங்கள் ஏன் மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணுறீங்க? என்றைக்கா ஒரு நாள் யாராவது உங்களை உங்களை அட்டாக் பண்ண வரும்போது நீங்கள் இவங்களை என்ன பண்ணுவீங்க? உடனே கூப்பிடுவீங்க. பாருங்கள் நம்ம எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் தேவை, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எதுவுமே ஒரு ஐடியாவே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீமுக்குள்ளே வர்றதுக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இவங்க 2 பேர் வந்தால் நீங்கள் இந்த மாதிரி தான் ஆகணும். இந்த சைட் ஆஃப் இந்தியா பக்கம் வந்தால் நீங்கள் இப்படியெல்லாம் அட்டாக் பண்ணணும், இந்த ஏரியானா இப்படி அட்டாக் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். கரெக்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் மாடல்ஸ் ஆப்ரண்டி ஆல்ரெடி டிஸ்கஸ்டாக இருக்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே. ஸோ அவங்களோட மிலிட்ரி ட்ரைனிங், ஜாயிண்ட் ரிசர்ச் அண்ட் கவுண்டர் டெரரிசம், ஸோ இதுக்கெல்லாம் தான் நீங்கள் வந்து அவங்கள யூஸ் பண்ண போகிறீங்க உங்களோட ரிலேஷன்ஸை. ஓகே. அண்ட் இந்தியா வில் ஸ்டெப் அப் மல்டிலேட்ரல் என்கேஜ்மெண்ட் வித் சென்ட்ரல் ஏஷியன் பார்ட்னர்ஸ் using the synergy of joint effort through existing for like SCO இருக்கட்டும், Eurasian Economic Community EEC இருக்கட்டும், Custom Unity இருக்கட்டும். ஸோ இதனால நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு மல்டிலேட்ரல் என்கேஜ்மெண்ட். அதாவது என்ன? நீங்கள் இப்போ இவங்களுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான ரிலேஷன்ஸ் இருக்கணும். நல்ல ஒரு ஃப்ரீ ட்ரேட் நீங்கள் கொண்டு வரணும். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இவங்களுக்கு இவ்வளோ எக்கனாமி சப்போர்ட் இவங்களுக்கு தேவையோ நீங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க. அவங்களுக்கும் உங்களுக்கு தேவைன்னா ஹெல்ப் பண்ண போகிறாங்க. உங்கள் கூட்ஸ் மேலே நிறைய இம்போர்ட் டியூட்டி போடுறது, ஒரு நிறைய கஸ்டம்ஸ் போடுறது அப்படி அது பேர் என்ன? தட் இஸ் நாட் கோஆப்ரேஷன். கரெக்ட். கோஆப்ரேஷனாக பேச்சு இல்லை, ஆக்ஷன் இல்லை. ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஓகே இந்தியாவா, ஓகே நீங்கள் வந்து ஃப்ரீயாக இங்கே ட்ரேட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு கம்மியான ஒரு டியூட்டிஸ் இருந்தால் போதும். நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இங்கே வந்து 100 ரூபாய் இருக்கிற பொருள் வந்து அங்கே நீங்கள் 800 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன இது இருக்குது? என்னப்பா இது, நீ ஃப்ரெண்டு தானே, ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக விற்கிற? இல்லை இங்கே இவ்வளோ டியூட்டி இருக்குது அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. ஃப்ரெண்டு தானே, அப்போ 100 ரூபானா நீங்கள் ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் வச்சுக்கோ, எல்லா சார்ஜஸ் எல்லாம் சேர்த்துட்டு. ஸோ நீங்கள் ஃப்ரெண்டு தானே, அப்படி அது பேர் தான் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ஸோ இதுதான் நீங்கள் கஸ்டம்ஸ் மூலிமா இல்லை டியூட்டிஸ் மூலிமா நீங்கள் கம்மி பண்ண போகிறது. ஓகே. இந்தியா லுக்ஸ் சென்ட்ரல் ஏஷியா ஆஸ் அ லாங் டேர்ம் பார்ட்னர் இன் எனர்ஜி அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நமக்கு தெரியும் தேர் ஆல் எனர்ஜி ரிச் நேஷன்ஸ். இந்த சைட் கேஸ் சப்ளை அவங்க நிறைய எடுக்கிறாங்க. அவங்க எடுத்துகிட்டு இந்த சைட் ஃபுல்லாக யூரோப் ஃபுல்லாக அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. கரெக்ட். ஸோ அப்படி கொடுக்கும்போது ஸோ அவங்கக்கிட்ட ஒரு எனர்ஜி சப்ளைக்காக நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சைடில் மிடில் ஈஸ்ட் நமக்கு எப்போனா இது பண்ணிட்டாலோ அவங்கக்கிட்ட எதாவது வந்து அவங்க எப்போவுமே பண்ணுவாங்கல்ல, ரொம்ப அவங்களுக்கு வந்து எதனா ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? உடனே வந்து அவங்க சப்ளையை கட் ஆஃப் பண்ணுவாங்க.
மிடில் ஈஸ்ட் அவங்க சப்ளை கட் ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகும், கொஞ்சம் சப்ளை இருக்கும், டிமாண்ட் ஆஸ் யூஷுவல் இவ்வளோ இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, விலையை ஏற்றுவாங்க. ஸோ இவங்க விலையை ஏற்றுனா என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட கொஞ்சம் தான் பணம் இருக்குது. ஸோ நம்ம எல்லாரும் என்ன பண்ண முடியும், சரி நீ தானே விலை ஏற்றுற, நான் உங்ககிட்ட வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட வாங்குவீங்க, பக்கத்தில் வேற எங்கன்னா வாங்குவீங்க. ஸோ இது பேர் தான் எனர்ஜி பார்ட்னர்ஷிப். ஓகே, எனர்ஜி பார்ட்னர்ஷிப் எப்போவுமே இட் ஷுட் நாட் பி ஒன் பாயிண்டட். ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது உங்களை இம்பேக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 4-5 பேர் சப்ளையர்ஸ் நம்ம வச்சுருந்தோம்னா நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்ட். த மெடிக்கல் ஃபீல்ட் இஸ் another ஏரியா that offers huge potential. ஸோ மெடிக்கல் ஃபீல்டு கூட நம்ம பார்த்தோம்ல, நமக்காக வேக்சின்ஸ் கொடுக்கறது, மருந்து கொடுக்கறது. வேக்சின்ஸுன்றது பெரிய பெரிய டிசீசஸ்க்கு. ஸோ இது மாதிரி சாதாரணமாக மருந்து கொடுக்கறது, சப்ளை ஆஃப் இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் ஒரு சப்ளை ஆஃப் எனி கூட்ஸ், ஸோ எனி திங் ரிலேட்டட் டு எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஃபீல்ட் ஃபார் ஒரு நல்ல ஒரு ரேப்போ பில்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ மெடிக்கலுக்காக ஹெல்ப் பண்ணுறது, ஃபுட்காக ஹெல்ப் பண்ணலாம் வந்து ஒரு நல்ல லாங் டேர்ம் ரிலேஷன்ஸ் அது வந்து கொண்டு வரப்போகுது. ஓகே, அண்ட் இந்தியாஸ் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் டெலிவர்ஸ் அட் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃபீஸ் சார்ஜ் பை வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டிஸ். ஸோ நமக்கும் தெரியும் எஜுகேஷன் இப்போ இங்கெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, நிறைய பேர் இங்கே டாக்டர் பண்ண முடியாதவங்க எல்லாம் இந்த மாதிரி சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸில் தான் போய் மெடிசன் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு இங்கே ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க. அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் தான். பட் ஸ்டில் அவங்க கிளியர் பண்ணாங்கன்னா அது ஈஸியில் தே ஸ்டடி அ ஃப்ராக்ஷன் ஆஃப் ப்ரைஸ். ஸோ அங்கே நீங்கள் படிக்க வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து ஒரு மெடிசின் படிக்கிறதோ ஒரு எனி இன்ஜினியரிங் டிகிரி படிக்கிறதும் இங்கே இருக்கிறதும் ரொம்ப கம்மி. ஸோ அந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸோ இங்கே வந்து படிக்கலாம், ஆர் இங்கே படிக்கிறவங்களாம் அங்கே போய் படிக்கலாம். ஸோ எனிவே இட் இஸ் மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ஃபார் போத் ஆஃப் அஸ். Okay, and India would like to assist in the setting up of Central Asian University in Bishkek. இது நம்ம பார்த்திருக்கோம். And India is working on setting up a Central Asian network with its hub in India to deliver tele-education, telemedicine connectivity. So India வந்து இதெல்லாம் பண்ணணும், இவங்க எல்லாருக்கூடயும் ரிலேஷன்ஸ் பண்ணணும்னு இவங்க சொல்கிறாங்க. Okay, and as for land connectivity என்ன சொல்கிறாங்க, India has reactivated the international north-south transport corridor. ஸோ இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இல்லை, பிகாஸ் சைனா இங்கே ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் தட் இஸ் ரியலி வெரி டிஃபிகல்ட். நமக்கு தெரியும் எவ்வளோ கடன் அவங்க கடனாலே ஆக்குறாங்க மற்ற நேஷன்ஸு. ஸோ நம்மளும் வந்து அது இம்பார்ட்டண்ட்டாக இமீடியட்டாக பண்ண முடியாது. கரெக்ட். ஸோ அங்கேருந்து இங்கே வரையும் இந்தியா எங்கே இருக்குது, ஸோ சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் அங்கே இருக்குது. ஸோ இவ்வளோ கனெக்டிவிட்டி கொண்டு வரது கஷ்டம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், வி ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட், நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். கரெக்ட். And absence of viable banking infrastructure in the region is a major barrier. ஸோ இங்கே இருக்குது நமக்கு தெரியும்ல, சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ் நமக்கெல்லாம் ஒரு பேங்க்ஸ் இருக்குது, இந்த எஸ்சி ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ நமக்கெல்லாம் ஒரு பேங்க் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு ஒரு பேங்க் மாதிரி இருந்துச்சுன்னா எவ்ரிபடி கேன் borrow easily இல்லை. ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ் நம்மளாம் இருக்கோம். ஸோ நமக்கு எல்லாமே சேர்த்து ஒரே ஒரு பேங்க் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் அதில் ஃபண்ட் போட்டுக்கலாம், இல்லை நமக்கு எதனா எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்து சென்ட்ரல் ஏஷியனுக்கு இல்லை, நம்ம சவுத் ஏஷியனுக்கு இருக்குது. ஏன் சென்ட்ரல் ஏஷியனுக்கு இல்லை, ஸோ இதுவும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியன் நேஷன்ஸ் வில் ஜாயின்ட்லி ஒர்க் டு இம்ப்ரூவ் ஏர் கனெக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏர் எக்ஸசைஸஸும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏர் எக்ஸசைஸ்லாம் ஆல்ரெடி இப்போ தான் ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சிருப்பீங்க, நீங்கள் அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாலிசிஸில் கண்டிப்பாக எழுதுங்க. உங்களால் ஒரு 5 எழுத முடிஞ்சதுன்னா கூட ஓகே. ஓகே, இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஎஸ் நமக்கு தெரியும், ஜப்பான் நமக்கு தெரியும். ஸோ இவங்கெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நம்மளோட இமீடியட் நெய்பர்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சைடு அராப் கூட நம்ம என்னென்ன எக்ஸசைசஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே வந்து 3 இருக்கும்ல, லேண்ட் ஒன்று இருக்கும், ஏர் இருக்கும், அப்புறம் முப்படை 3 ஃபோர்ஸஸுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மொத்தமாக உங்களுக்கு வந்து ஒரு 5 கண்ட்ரீஸ் வச்சுக்கோங்களேன், 5 × ஒரு 3 எக்ஸசைசஸ்னால் அவ்வளோ டேட்டா உங்களுக்கு இருக்கணும். ஓகே, நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்வியஸ்லி ஞாபகம் வந்துடும். ஸோ இட்ஸ் நாட் அ வெரி பிக் டீல். ஓகே, நீங்கள் ரிவிஷன் பண்ணால் அது உங்களுக்கு பதிஞ்சிடும். ஓகே, கனெக்ஷன்ஸ் பிட்வீன் த பீப்புள் ஆர் த மோஸ்ட் வைட்டல் லிங்கேஜஸ் டு சஸ்டெயின் தி டீப் என்கேஜ்மெண்ட். ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட்ஸ் கனெக்டடாக இருக்கிறதோட பீப்புள் கனெக்டடாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி கனெக்டடாக இருக்கும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஸ்காலர்ஸ், அகாடமிக்ஸ், சிவிக் சொசைட்டி, யூத் டெலிகேஷன்ஸ் டு கெயின் டீப்பர் இன்சைட்ஸ். கரெக்ட். ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறதும் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கிறதும், ஸோ தட்ஸ் ஹவ் யூ கனெக்ட் வித் பீப்புள். ஓகே, அதுதானே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நீங்கள் யூஎஸில் தேர் இஸ் ஸோ மச் ஆஃப் கனெக்ட், இந்தியன்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. ஓகே, ஸோ அங்கே நமக்கு வந்து வி டு நாட் ஃபீல் அ டிஃப்ரென்ஸ் நிறைய இடத்துல. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லா கண்ட்ரீஸும் நீங்கள் அப்படி ஸ்ப்ரெட் ஆகுனா உங்களோட கனெக்ஷன்ஸ் இன்னும் டீப்பராக பில்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி ஆஃப் இந்தியா. ஸோ சென்ட்ரல் ஏஷியா நம்ம பார்த்துட்டோம், இது இந்த சைட் இந்தியாவோட வெஸ்டர்ன் சைடு. இப்போ நம்ம ஈஸ்டர்ன் சைட் போக போகிறோம். ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி முன்னாடி லுக் ஈஸ்ட்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் அதை ஆக்ட் ஈஸ்ட்னு மாற்றினாங்க 2014 தான்.
ஓகே. ஸோ இந்திய கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, நம்ம வெறும் பார்த்தா மட்டும் பத்தாது, அங்கே நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ ஆக்ஷன்னா என்னென்ன பண்ணணும், நீங்கள் என்ன மிலிட்ரி கோஆப்ரேஷன், எக்கனாமிக் கோஆப்ரேஷன், செக்யூரிட்டி கோஆப்ரேஷன் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த லுக்கீஸ் பாலிசி எப்போ கொண்டு வந்தாங்க, 1992. ஆக்ட் ஈஸ்ட் எப்போ கொண்டு வந்தாங்க, 2014. ஓகே. ஸோ 1992ல யார் கொண்டு வந்திருப்பாங்க, பிவி நரசிம்மராவ் கவர்மெண்ட். ஸோ அவர் தான் இந்த எல்பிஜி பாலிசி அந்த டைமில். ஸோ அந்த டைம் தான் இந்த பாலிசியும் கொண்டு வந்திருப்பேன். ஓகே. ஸோ இப்போ இருக்க இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி என்ன சொல்கிறாங்க, ஸோ இட் ஃபோக்கஸஸ் ஆன் த நெய்பர்ஹுட். ஸோ ஆப்வியஸ்லி எந்த நெய்பர்ஹுட், எல்லாமே நெய்பர்ஹுட் தான். ஸோ இந்த நெய்பர்ஹுட் வந்து ஏஷியா பசிபிக் நெய்பர்ஹுட். ஸோ இவங்கள வந்து இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, பொலிட்டிக்கல், ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் கல்ச்சுரல் டைமென்ஷன்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க தே ஹவ் பிளேஸ் எம்பசிஸ் ஆன் இந்தியா ஆசியான் கோஆப்ரேஷன். ஆசியான் ஒரு ஆர்கனைசேஷன் நமக்கு தெரியும்ல, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். ஸோ அதில் ஒரு 10 பேர் கிட்ட இருக்காங்க. ஸோ சவுத் ஈஸ்ட் அந்த குட்டி குட்டி நாடுங்க எல்லாமே ஒன்றா இருக்காங்க. ஸோ 10 மெம்பர்ஸ் இருக்காங்க, 20 அதுக்கப்புறம் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் இருக்கும்போது இந்தியாவுக்கும் அந்த மெம்பர்ஸ்குள்ளே ஒரு நல்ல ஒரு ரேப்போ பில்ட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த பாலிசி அவங்க வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ என்னென்னா இது இவங்களுக்கு எதாவது ரோடு கட்டி கொடுக்கணும்னா ஓகே, கனெக்டிவிட்டி, உங்களுக்கு எதாவது ட்ரேட் வேணும்னா, இல்லை எதனா கனெக்ஷன்ஸ். இப்போ நமக்கு நிறைய பாலிசிஸ் எல்லாம் இருக்குது, நிறைய டேம்லாம் கட்டிகிட்ருக்கோம். இந்த கலடான் ப்ராஜெக்ட்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது நம்ம 2 பேருக்குமே ஒரு நல்ல கனெக்டிவிட்டி பில்ட் பண்ணுறதுக்காக நம்ம அதை பண்ணுறோம். ஓகே. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேனுஃபேக்சரிங், ட்ரேட், ஸ்கில்ஸ், அர்பன் ரெனியூவல், ஸ்மார்ட் சிட்டிஸ், மேக் இன் இண்டியா. ஸோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணிவிட்டு, ஸோ நமக்கு தெரியும்ல, ஸோ நம்மளோட இதெல்லாம் ஃபிலிப்பீன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காங்க. கரெக்ட். ஸோ இப்படி இருக்கும்போது நமக்குள்ள ஒரு நல்ல ட்ரேட் இருக்கும்போது நம்மளால் வந்து ஒரு நல்ல ஃபோக்கஸ்ட் ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஸ் கொண்டு வர முடியும். கரெக்ட். பிகாஸ் இங்கேருந்து நீங்கள் ஒரு மிசைல், நீங்கள் இந்த பிரம்மோஸ் மிசைல் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. ஸோ இட்ஸ் நாட் அ 1 day பிஸ்னஸ் ஒரு 1 year பிஸ்னஸ். நீங்கள் உங்களோட மிசைல்ஸ் அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு, ஒரு காம்படிட்டிவான ரேட்ஸில் இருந்துச்சுன்னா அவங்க திருப்பி திருப்பி உங்ககிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. இவங்க பண்ணுறதை பார்த்து பக்கத்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரீஸ்லாம் திருப்பி உங்ககிட்டேருந்து வாங்குவாங்க. ஸோ இது பேர்லாம் தான் இமீடியட் நெய்பர்ஹுட் ட்ரேட். ஓகே. ஸோ இதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே. The objective of the Act East policy is to promote economic cooperation, so no cultural ties, okay, and develop strategic relationship with countries in the Asian Pacific region. And northeast of India has been a priority. So இங்கேருந்து நீங்கள் யார் ஃபஸ்ட்டு இவங்க நம்மளையும் அவங்களையும் லிங்க் பண்ணுறதே யார், இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் தான். ஃபஸ்ட்டு இவங்க மூலியமாக தான் நம்ம அங்கே போகவே முடியும். மேல் வழியாக நம்ம போகவே முடியாது, பிகாஸ் அங்கே சைனா இருக்காங்க. கரெக்ட். ஸோ கீழ் வழியானா கப்பல் வழியாக நம்ம போகலாம். ஸோ இப்படி நீங்கள் போகும்போது லேண்ட் வழியாக போகும்போது இவங்களாம் தான் இம்பார்ட்டண்ட். பிகாஸ் அந்த ரேஸ் பீப்புள் தான் நீங்கள் அதிகமாக பார்க்க போகிறீங்க. ஸோ இவங்கள நீங்கள் நல்லா ட்ரீட் பண்ணணும். ஸோ இவங்கள நீங்கள் நல்லா ட்ரீட் பண்ணி அந்த இடத்துல ஒரு நல்ல பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி கொண்டு வந்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம், அங்கே இருக்க கண்ட்ரீஸ்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ த பாலிசி ப்ரொவைட்ஸ் an interface between Northeast India and including the states of Arunachal and ASEAN region. So on the civilizational front, என்ன சொல்றாங்க, Buddhism and Hindu links are being energized to develop new contacts and connectivity among the people. So நமக்கு தெரியும், நம்ம கிட்ட இருந்தா புத்திசம் வந்து அங்கே எல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அதையே ஒரு ரீசனாக வச்சு ஒரு நல்ல டைஸ் வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் நிறைய டைஸ் அண்ட் எக்கனாமிக் டைஸ், கல்ச்சுரல் டைஸ், ஸ்பிரிச்சுவல் டைஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இங்கே இருக்கிற புத்திஸ்ட் டெம்பிள்ஸ், ஹிந்து டெம்பிள்ஸ்க்கு அவங்கெல்லாம் வராங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் நல்லா ட்ரீட் பண்ண போகிறீங்க. அவங்களுக்கான ஃப்ரீ கனெக்டிவிட்டி கொண்டு வர போகிறீங்க, ஈஸியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொண்டு வர போகிறீங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் போகும்போது இப்போ நமக்கு இங்கே இருக்குல்ல இந்த சீக் டெம்பிள்ஸ்க்குலாம் இங்கேருந்து பஞ்சாப்லேருந்து இந்த சைடு பாகிஸ்தான் போகும்போது 2 பேருமே 2 கவர்மெண்ட்ஸுமே கெட் இன்டு அன் அக்ரிமெண்ட். சரி ஓகே, நீங்கள் வரலாம், என்னதான் எனக்கு உங்களை பிடிக்கலனாலும் நீங்கள் இங்கே வரலாம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்க அங்கே பண்ண போகிறாங்க. ஸோ இதே மாதிரி இவங்களும் இந்த சைடில் பண்ணும்போது நம்மளோட ரிலேஷன்ஸ் நல்லா மெயின்டைன் ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆன் கனெக்டிவிட்டி என்ன சொல்கிறாங்க, நிறைய வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. அண்ட் எக்கனாமிக் என்கேஜ்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆசியான் இருக்குல்ல, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு அந்த குரூப்புக்குன்னு ஒரு ட்ரேட் அண்ட் அக்ரிமெண்ட் இருக்கும். கரெக்ட். ஸோ அவங்களுக்குள்ள என்ன பண்ணலாம், இவங்க கண்ட்ரீஸ் ப்ராடக்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ கம்மியான ட்ரேட் ஃபீஸ் இருக்கும், கஸ்டம்ஸ் எல்லாம் ரொம்ப ரிலேட்டிவ்லி ரொம்ப சீப்பராக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஆசியான் இந்தியா அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் சர்வீஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹேஸ் என்டர்ட் இட் இன் டு ஃபோர்ஸ் ஃபார் இந்தியா அண்ட் 7 ஆசியான் கண்ட்ரீஸ். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியாவும் அங்கே அந்த ஆசியானில் இருக்க 10ல்
7 பேர்கிட்ட நம்ம ஒரு நல்ல ஃப்ரீ ட்ரேட் நம்ம கொண்டு வரலாம். ஓகே. ஸோ இது வந்து 2015ல சொன்னது. அதுக்கப்புறமே இது இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. கரெக்ட். ஸோ விச் மீன்ஸ் அவங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி அக்ரீமெண்ட்ஸ்லாம் போடும்போது அது அப்படியே உங்களோட ட்ரேட் ரிலேஷன்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஓகே. ஸோ இன்னுமே சில பாலிசிஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த பாலிசிஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ.